நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் விவசாயி வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலையில் இருந்து தூரத்தில் உள்ள நீரூற்றுக்கு சென்று சுத்தமான தண்ணீரை எடுத்து வருவார். இந்த பணிக்காக ஒரு குச்சியில் கட்டப்பட்ட 2 பெரிய பானைகளை அவர் தோளில் சுமந்து செல்வார். பானைகள் ஒன்று நன்றாக இருந்தது, மற்றொன்று விரிசல் விட்டு தண்ணீர் கசிந்தது. விவசாயி வீட்டை அடைந்த நேரத்தில் கசிவு காரணமாக 1.5 பானை அளவு தண்ணீர் மட்டுமே அவரால் சேமிக்க முடிந்தது. இந்த வழக்கம் 2 ஆண்டுகள் தொடர்ந்தது. சரியான பானை ஒவ்வொரு முறையும் ஒரு முழு பானை தண்ணீரை வழங்குவதால் அதன் நிலையை பற்றி பெருமிதம் கொண்டது. அதே நேரத்தில் விரிசல் பானை அதன் குறைபாடு மற்றும் வழியில் இழந்த தண்ணீரை பற்றி மீட்கப்பட்டது. உடைந்த பானை விவசாயியின் முயற்சியை வீணடிப்பதாக உணர்ந்து மேலும் மேலும் வருத்தமடைந்தது. ஒரு நாள் உடைந்த பானைக்கு அதன் அவமானம் தாங்க முடியவில்லை. அது விவசாயியிடம் பேசியது, என்னை பற்றி நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக எனது விரிசல் காரணமாக என்னால் பாதி தண்ணீரை மட்டுமே கொண்டு வர முடிந்தது. இது பெரிய குறைபாடு. உங்கள் கடின உழைப்பை நான் வீணடிப்பதாக உணர்கிறேன் என்றது. உடைந்த பானையிலிருந்து இதை கேட்ட விவசாயி சிறிது வருத்தமடைந்து, பரவாயில்லை, நாளை நாம் வீடு திரும்பும் போது பாதையில் உள்ள அழகான பூக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார். உடைந்த பானை விவசாயி சொன்னபடி செய்தது. அது பாதையில் துளிர்விட்ட மலர்களை கவனித்து சிறிது நேரத்தில் தன் சோகத்தை மறந்தது. இருப்பினும் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது அதன் பாதி தண்ணீர் மீண்டும் வெளியேறியது. மேலும் பானை சோர்வடைந்தது. விவசாயியிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டது. விவசாயி மெதுவாக பதிலளித்தார், அன்புள்ள பானையே, பூக்கள் உன்னுடைய பாதையின் பக்கத்தில் மட்டுமே இருப்பதை நீ கவனிக்கவில்லையா? மறுபுறம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய குறை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன். அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். உன்னுடைய பாதையில் நான் பூ விதைகளை நட்டேன். ஒவ்வொரு நாளும் நாம் திரும்பி செல்லும் போது இந்த 2 ஆண்டுகளில் நீ இந்த அழகான பூக்களை வளர்க்க உதவி செய்துள்ளாய் என்றார். மேலும் மக்கள் இந்த பூக்களை பார்த்து புன்னகிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை பிரகாசமாக்க அவற்றை பறிக்கிறார்கள். மேலும் அமைதியை காண கோவிலில் கொடுக்கிறார்கள். உன்னுடைய குறையை அற்புதமான ஒன்றை உருவாக்கி பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. நீ உடைபடவில்லை என்றால் இந்த அழகான பூக்கள் உருவாயிருக்காது என்று கூறினார். நாம் உணரும் பலவீனங்கள் உலகில் அழகு மற்றும் மகிழ்ச்சிக்கு பங்களிக்க முடியும் என்பதை இந்த கதை நினைவூட்டுகிறது. நமது குறைகளை தழுவி அவற்றின் திறனை உணர்ந்து அவற்றை பலமாக மாற்றலாம். உடைந்த பானை அதன் விரிசல் இருந்த போதிலும் பாரியுள்ள பூக்களை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. அது பலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுபோலவே நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய குறைபாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு பதிலாக அவை நம்மை சிறப்புற செய்வதில் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொண்டு அவற்றை நாம் ஒப்புக்கொண்டு அரவணைக்க வேண்டும். நாம் இதை செய்யும்போது நம் குறைகள் கூட ஒரு நாள் நமக்கு பலமாக மாறும் என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.